சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிட எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. ஜெபம். எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ்ல இருக்கீங்களா? மாறிலாம் உட்காந்துருக்கீங்களா? ஜெபம். அம்பளேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. நாங்கள் படிக்கிற பாட்டு வசனங்கள் கதையெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கணும். இயேசு நல்லது. ஆமென். ஒன்றுக்கும் கணக்கே ஒரு நாளும் போகவே, நான் ஒன்றுக்கும் கலங்கேனே ஒரு நாளும் போகவேனே. என் தேவையெல்லாம் ஜபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜபம் கேட்டு பதில் தருவி. ஜெபிப்பேனே, நான் ஜெயிப்பேனே. சரி, காலையில் படிச்சோல அது ஆக்ஷனோட படிச்சுட்டு புது பாட்டு படிக்கலாம். எல்லாரும் எழுந்திரிங்க. 13வது பாடல் ஜெய் 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 ஆக்ஷனோட. வல்லவருக்கே பயந்திடு, மாம்ச மரணத்தை கண்டு ஒருபோதும் நீ பயந்திடாதே. நித்தியம் சேர்க்கும் ரட்சகர், நித்தியம் சேர்க்கும் ரட்சகர் உன்னோடு என்றும் இருக்கிறார், உன்னோடு என்றும் இருக்கிறார். ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய், ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய். ஜெய கிறிஸ்து உன்னோடு என்றும் ஜெயம் நமக்கு. ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு. ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய், ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய். சரி, உட்காருங்க. 14வது பாடல்.
ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாச ஐக்கியத்தால் வெற்றி, சாட்சியை வாழ்வதால் வெற்றி. சோதனை வேதனை நெருக்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகினாலும், சோதனை வேதனை நெருக்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகினாலும், பின்னிடாதே சொந்திடாதே இயேசுவையே பார். பின்னிடாதே சொந்திடாதே இயேசுவையே பார். பாட்டு நல்லா இருக்கா? படிச்சிடலாமா? சரி, எல்லாரும் சேர்ந்து படிங்க. வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாச ஐக்கியத்தால் வெற்றி, சாட்சியை வாழ்வதால் வெற்றி. சோதனை வேதனை நெருக்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகினாலும், சோதனை வேதனை நெருக்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகினாலும், பின்னிடாதே சொந்திடாதே இயேசுவையே பார். பின்னிடாதே சொந்திடாதே இயேசுவையே பார். சரி, பார்க்காம ஆக்ஷன் பண்ணுவாங்க. சரியா? வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாச ஐக்கியத்தால் வெற்றி, சாட்சியை வாழ்வதால் வெற்றி. சோதனை வேதனை நெருக்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகினாலும், சோதனை வேதனை நெருக்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகினாலும், பின்னிடாதே சொல்லிடாதே இயேசுவையே பார். பின்னிடாதே சொல்லிடாதே இயேசுவையே பார். ஆக்ஷன் நல்லா பண்ணாங்களா? சூப்பரா பண்ணாங்களா? வெரி குட். சரி, எல்லாரும் எந்திரிங்க. ஆக்ஷன்ல யாருமே எந்திரிக்கவே இல்லையே. வெற்றி வெற்றி வெற்றி, இயேசுவின் நாமத்தில் வெற்றி, ஊக்கமான ஜெபத்தால் வெற்றி, வேதத்தை வாசிப்பதால் வெற்றி, விசுவாச ஐக்கியத்தால் வெற்றி, சாட்சியை வாழ்வதால் வெற்றி. சோதனை வேதனை நெருக்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகினாலும், சோதனை வேதனை நெருக்கினாலும், சாத்தானின் சதிகள் பெருகினாலும், பின்னிடாதே சோந்திடாதே இயேசுவையே பார். பின்னிடாதே சோந்திடாதே இயேசுவையே பார். அசுக்கு புசுக்கு. 30வது பாடல் ஆக்ஷனோட. அசுக்கு புசுக்கு அசுக்கு புசுக்கு, முடியாது முடியவே முடியாது, முடியாது முடியவே முடியாது,
என்ன பண்ணுவ, அப்ப என்ன பண்ணுவ? சவுளை அழிக்க சான்ஸ் இருந்தும் தேவி தப்பு பண்ணல, தேவி தப்பு பண்ணல. ஊரெல்லாம் பாராட்டும் போதும் தேவி கெத்து காட்டல, தேவி கெத்து காட்டல. கர்த்தருக்கு பயந்ததால தீங்கு செய்யல, தேவி கர்த்தருக்கு பயந்ததால தீங்கு செய்யல. நன்மையால தீமையை வென்றிடு தம்பி, நன்மையால தீமையை வென்றிடு தங்கா. நன்மையால தீமையை வென்றிடு தம்பி, நன்மையால தீமையை வென்றிடு தங்கா. ஆறாவது பாடல் டும் டும் டும். ஆயத்தப்படும் ஜெயிலை யுத்தத்திற்கு ஆயத்தப்படும். ஜெயம் 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 கர்த்தரால் வரும். பயம் 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 எல்லாம் பறந்து ஓடிடும். டும் 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 ஆயத்தப்படும். குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தப்படும். ஜெயம் 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 கர்த்தரால் வரும். பயம் 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 எல்லாம் பறந்து ஓடிடும். பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஸ்தோத்திரத்தோடே ஜெபம் பண்ணு, உலகம் முழுவதும் சாட்சியாயிரு. ஜெயம் வேணும் நாளே கர்த்தரோடிரு, பயம் நீங்கிடும் நீயும் மகிழ்ந்து பாடிடு. ஜெயம் வேணும் நாளே கர்த்தரோடிரு, பயம் நீங்கிடும் நீயும் மகிழ்ந்து பாடிடு. ஜூ 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 ஜூ. அமைதியா அமைதியா இருங்க. ஒன்ஸ் மோர் யார் கேட்கீங்களா அவங்க ஆக்ஷன் பண்ண வரீங்களா? பாட்டு படிக்கலாம். பத்தாவது பாடல் சொன்னாங்க சொன்னாங்க. சொன்னாங்க சொன்னாங்க கர்த்தரை தெய்வமுன்னு போட்டாங்க போட்டாங்க, தீக்குள்ள போட்டாங்க. ஐயோ என்னாச்சு? ராஜாவின் பொற்சிலைய பணியன்னு சொன்னாங்க. இல்லைன்னா தீக்குள்ள போடுவேன்னு சொன்னாங்க. அனனியா மிஷாவை நசலியா பணியல, மூவரும் பணியலன்னு போய் கோல் சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? போட்டாங்க போட்டாங்க, தீக்குள்ள போட்டாங்க. வந்தாங்க தீக்குள்ள, தூதரும் வந்தாங்க. நெருப்பு அவர்களை ஒண்ணுமே செய்யலங்க. மூவரும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயிச்சாங்க. நீயும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயித்திடு. ஜெய்கோ ஜெய்தியாகி வயசு மசீகோ ஜெய்கோ ஜெய்கோ ஜெய்தியாகி வயசு மசீகோ ஜெய்கோ ஜெய்கோ ஜெய்தியாகி வயசு மசீகோ ஜெய்கோ ஜெய்கோ ஜெய்தியாகி வயசு மசீகோ ஜெய்கோ. மூணாவது பாடல் பதினோராவது பாடல். பதினோராவது பாடல்.
மிஸ் பண்ணுறியே தம்பி செல்போன் நோண்டி காலத்தை வீணடிக்காதே சோம்பேறியா சும்மா இருந்து டைம் மிஸ் பண்ணுறியே தங்கை தேவையில்லாம செல்போன் நோண்டி காலத்தை வீணடிக்காதே சுறுசுறுப்பாய் செயல்பட்டால் சிகரம் கூட தொடலாம் சோம்பேறித்தனத்தை சுறுசுறுப்பாய் இன்றே நீ வெல்லு சுறுசுறுப்பாய் செயல்பட்டால் சோம்பேறித்தனம் கூறலாம் சோம்பேறித்தனத்தை சுறுசுறுப்பாய் இன்றே நீ வெல்லு இருமினிடம் விழுந்து ஞானத்தை கற்றுக்கொள் ஆண்டவரின் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு ரியா ரியா மூணாவது பாடல் மூணாவது ரியா 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 தப்பரனச்சி பயமோ தம்பி கஷ்டமேசு உன்னில் உண்டா தப்பரனச்சி பயமோ தங்கை கஷ்டமேசு உன்னில் உண்டா பார்வோனை கண்டு பயப்படல மோசே யோதானை கண்டு பயப்படல யோசுவா பார்வோனை கண்டு பயப்படல மோசே யோதானை கண்டு பயப்படல யோசுவா என் யாவே எனக்குள்ளே என்ற விசுவாசம் வெற்றி மேலே வெற்றி தந்து வாழச் செய்தது என் யாவே எனக்குள்ளே என்ற விசுவாசம் வெற்றி மேலே வெற்றி தந்து வாழச் செய்தது ரியா 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 திகையாதே கலங்காதே தம்பி தங்கை திட விசுவாசம் உன்னில் உண்டா திகையாதே கலங்காதே தம்பி தங்கை திட விசுவாசம் உன்னில் உண்டா பவஜீசஸை நீ விசுவாசித்தால் பியரை வைத்தால் நீ விரட்டலாம் பவஜீசஸை நீ விசுவாசித்தால் பியரை வைத்தால் நீ விரட்டலாம் ரியா 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 சரி ஐந்தாவது பாடல் ஹைட்டும் இல்ல வெயிட்டும் இல்ல வெயிட்டும் இல்ல சின்ன பையனா பொத்தலத்தில் அண்ணன் மாறி பார்க்க வந்தேனா ஹைட்டும் இல்ல வெயிட்டும் இல்ல சின்ன பையனா பொத்தலத்தில் அண்ணன் மாறி பார்க்க வந்தேனா புக்ஸும் இல்ல ஸ்வாடும் இல்ல ஸ்பியரும் இல்ல இந்த தாவீதுக்கு வாக்கவசம் பழக்கமும் இல்ல ஆனாலும் துளி கூட பயமும் இல்லையே கவனம் 5 குழாக்களும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே கவனம் 5 குழாக்களும் என் கையிலே கர்த்தரின் பெயராலே சுழற்றி அடித்தேனே அச்சுறுத்திய கோலியாத்தும் வீழ்ந்து போனானே பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றேனே நீயும் பலப்படுத்தும் கர்த்தராலே வெற்றி பெற்றிடு சரி உட்காருங்க சூப்பர்
சரி, ஜெபம். ஜெபம் ஜெபம். அமைதியா இருங்க. ஜெபம் சொன்னா என்ன செய்யணும்? பேசிட்டே இருக்கணுமா? குட்டீஸ் ஜெபம். தம்பி ஜெபம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் நேரம் முழங்கால் போட்டுக்கோங்க, கை கூப்பி கண்ணை முடிக்கோங்க. இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் இயேசப்பா ஆண்டவரே, இந்த மதியான வேலையை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. விசேஷமாய் கர்த்தாவே இயேசப்பா, கடந்த ஆண்டவரே 10 நாட்களும் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா விபிஎஸ்சின் 10 நாட்களை கடந்து வர கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் வெற்றி எப்படி பெறணும்னு சொல்லி தகப்பனே எங்களுக்கு அருமையாய் கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. கற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல இயேசப்பா, அது எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனை கடைபிடிக்கிறவர்களாய் இயேசப்பா, அதன்படி நடக்கிறவர்களாய் தகப்பனே எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பனே நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. விசேஷமாய் தகப்பனே இந்த நாட்களில் நாங்கள் கேட்ட சத்தியத்தையும் படி தகப்பனே எங்களுக்குள்ள ஒருவேளை இயேசப்பா பயம் இருந்தால் அதிலிருந்து வெற்றி பெற எங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. பாவத்திலிருந்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. எங்களுடைய பலவீனத்திலிருந்து நாங்கள் வெற்றி பெறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒருவேளை எங்கள் பிள்ளைங்க கவலையோடு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த கவலையிலிருந்து வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. சோதனையிலிருந்து வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. விசேஷமாக தகப்பனே பலவித ஆண்டவரை சாத்தானுடைய தீமைக்குள்ளே இருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த தீமையிலிருந்து வெற்றி பெறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரை உமக்காக பாடுகளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, தங்களுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவந்தவர்களாக, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலையும் உமக்குள்ளாக வென்று தகப்பனே, விசேஷமாக மரணத்தை கூட தகப்பனே இயேசப்பா உமக்குள்ள வென்றிட தகப்பனே, உங்கள் ரத்தத்தினால் எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கழுவி சுத்திக்கிறீங்க இயேசப்பா. விசேஷமாய் தகப்பனே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனங்கள் தகப்பனே, கதைகள், உண்மை சம்பவங்கள் ஆண்டவரே, விசேஷமாக கர்த்தாவே இயேசப்பா நம்மளுடைய ஜான் தாமஸ் டக்கர் ஐயாவினுடைய ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவரே சரித்திரத்தை போல கர்த்தாவே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒளி உள்ள பிள்ளைகளாக இயேசப்பா, மற்றவர்களை ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் வண்டை வழிநடத்துகிற நற்செய்தியாளர்களாக, ஒரு மிஷினரிகளாக இயேசப்பா நாங்கள் எழும்ப நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குட்டி தம்பி தங்கச்சியப்பா அனுதினமும் தகப்பனே உம்மை நோக்கி ஆண்டவரே இயேசப்பா கூப்பிடுகிறவர்களாக ஜெபம் பண்ண கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. உம்முடைய வேதத்தை அனுதினமும் ருசி பார்க்கிறவர்களாக ஆண்டவரை தேடி தேடி அதை வாசிக்கிறவர்களாக எங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி இயேசப்பா. விசேஷ விதமாய் தகப்பனே உம்மை கண்டுகொள்ள இயேசப்பா, உம்மை ஆண்டவரை அனுதினமும் தரிசிக்க தகப்பனே உமக்குள்ளே நிலைத்திருக்க பிள்ளைங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாக அர்ப்பணிப்போடு வந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே இயேசப்பா கிளாஸ்ல இருந்து நடத்தின அனைத்து ஆண்டவரை ஆசிரியர்களும் இந்த கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. அவர்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினதுக்காக இயேசப்பா, பிள்ளைகளோடு ஆண்டவரை இம்மட்டும் ஆண்டவரை இருந்து தகப்பனே எல்லாவற்றையும் செய்ய கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. எங்களுக்கு வேண்டிய நல்ல கால சூழ்நிலைகள் தகப்பனே, எங்களுடைய ஆண்டவரை உணவின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்தீங்களே அதுக்காக நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே உங்கள் நாமம் தகப்பனே எங்களோடு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோப்பா. மீதியான நேரங்களில் நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா தேர்வுக்கு ஆயத்தம் பொழுது தகப்பனே அப்பா உம்மை குறித்து ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய திருச்சபைக்கும் காட்டுவதற்கு தகப்பனே இயேசப்பா விசேஷமாக பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்மை பிடித்து கொண்டு அந்த வெற்றியை பெற எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஒன்றுக்கும் கலங்கினே ஒரு நாளும் பகலே, நான் ஒன்றுக்கும் கலங்கினே ஒரு நாளும் பகலே, என் தேவையெல்லாம் ஜெபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜெபம் கேட்டு ட்ராக் போட்டதுக்கு பிறகு ப்ரேயர் சாங் படிக்கணும், சரியா?
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இத்தனை நாளை எங்களை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடைசி நாளிலும் 10வது நாளை எங்களை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம், பலன், ஞானம், அறிவை கொடுத்து இங்கே கற்றுக்கொள்கிற கதைகள், வசனங்கள், பாடல்கள் எல்லாமே அவங்களுடைய இருதயத்தில் மனதில் பதியக்கூடிய கிருபைகளை கொடுத்து போக்கிலும் வரத்திலும் தேவ பாதுகாப்பு சுகத்தை கொடுத்து தேவன் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. மீதமுள்ள நாட்களையும் நீங்கள் காண செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றுக்கும் கலங்கேனே, ஒரு நாளும் பதறேனே. நான் ஒன்றுக்கும் கலங்கேனே, ஒரு நாளும் பதறேனே. என் தேவையெல்லாம் ஜபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜபம் கேட்டு பதில் தருவி ஜெபிப்பேனே, நான் ஜெயிப்பேனே. ஆமென். உட்காருங்க. பதினோராவது பாட்டு ஆக்ஷனோட படிச்சிடலாமா? எல்லாரும் எந்திரிங்க. 11வது பாடல். அணி அணியா ஊர்ந்து போகும் சின்ன சின்ன சைஸ் எறும்பு. சீக்கிரமா எந்திரிக்கீங்களா? அணியணியாக ஊர்ந்து போகும் சின்ன சின்ன சைஸு எறும்பு சின்சியரா தனது வேலை நானே செய்து பாரு. அணியணியாக ஊர்ந்து போகும் சின்ன சின்ன சைஸு எறும்பு சின்சியரா தனது வேலை நானே செய்து பாரு. அது செய் இது செய்து சொல்ல யாரும் இல்லை, சுறுசுறுப்பா விறுவிறுப்பா உணவு செய்து பாரு. அது செய் இது செய்து சொல்ல யாரும் இல்லை, சுறுசுறுப்பா விறுவிறுப்பா உணவு செய்து பாரு. சுறுசுறுப்பா விறுவிறுப்பா உணவு செய்து பாரு. பெரியாய் சும்மா இருந்து டைம் வேஸ்ட் பண்ணியே தம்பி. தேவையில்லாம செல்போன் நோண்டி காலத்தை வீணடிக்காதே. சோம்பேறியாய் சும்மா இருந்து டைம் வேஸ்ட் பண்ணலையே தங்கை. தேவையில்லாம செல்போன் நோண்டி காலத்தை வீணடிக்காதே. சுறுசுறுப்பாய் செயல்பட்டால் சீக்கிரம் கூட தொடலாம். சோம்பேறித்தனத்தை சுறுசுறுப்பாய் இன்றே நீ வென்று. சுறுசுறுப்பாய் செயல்பட்டால் சீக்கிரம் கூட தொடலாம். சோம்பேறித்தனத்தை சுறுசுறுப்பாய் இன்றே நீ வென்று. எறும்பினிடம் இருந்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆண்டவரின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. அடுத்து நகோமிக்கும் ரூத்துக்கும் சண்டை வந்துச்சா? 12. அமைதியாக இருந்தீங்கன்னா தான் அசுக்கு புசுக்கலாம்.
நினைச்சு நின்னா நம்ம ரூத்தக்கா கத்தரே தெய்வம்னு பெத்லகே வந்தா இறுதி வர நினைச்சு நின்னா நம்ம ரூத்தக்கா கத்தரே தெய்வமென்று பெத்லகே வந்தா கடைசி வரைக்கும் சோதனையோடு சாட்சியாய் வந்தா அவளுடைய சந்ததியிலே இயேசு பிறந்தாரே தன்னானே தன்னானே தன்னன தன்னன தன்னானே 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 தன்னன தன்னன தன்னானே 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 முத்தை போல் சாட்சியாய் நீ வாழ்ந்திடு சாட்சியாய் வாழ்ந்து உலகை வென்றிடு ரூத்தை போல் சாட்சியாய் நீ வாழ்ந்திடு சாட்சியாய் வாழ்ந்து உலகை வென்றிடு தன்னானே தன்னானே தன்னன தன்னன தன்னானே 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 தன்னன தன்னன தன்னானே 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 இப்போ இன்டர் கேர்ள்ஸ் வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க, நம்மலாம் பாட்டு படிக்கலாம். உட்காருங்க. வாங்க இன்டர் கேர்ள்ஸ் வாங்க எல்லாரும். இன்டர் கேர்ள்ஸ் வாங்க. நகோமிக்கோ ரூத்துக்கோ சண்டை வந்துச்சா இல்ல 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 நகோமிய பற்றி கொண்டா நம்ம ரூத்துக்கா ஆமா 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 இறுதி வர நினைச்சு நின்னா நம்ம ரூத்துக்கா கத்தரை தெய்வமென்று பெத்லகே வந்தா இறுதி வர நினைச்சு நின்னா நம்ம ரூத்துக்கா கத்தரை தெய்வமென்று பெத்லகே வந்தா கடைசி வரைக்கும் நகோமியோடு சாட்சியாய் வந்தா அவளுடைய சந்ததியிலே இயேசு பிறந்தாரே ஏய் தன்னானே தன்னானே தன்னன தன்னன தன்னானே 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 தன்னன தன்னன தன்னானே 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 ரூத்தை போல சாட்சியாய் நீ வாழ்ந்திடு சாட்சியாய் வாழ்ந்து உலகை வென்றிடு ரூத்தை போல சாட்சியாய் நீ வாழ்ந்திடு சாட்சியாய் வாழ்ந்து உலகை வென்றிடு ஏய், தன்னானே தன்னானே தன்னன தன்னன தன்னானே 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 தன்னன தன்னன தன்னானே 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 அடுத்து 11வது பாட்டுக்கு சீனியர் கேர்ள்ஸ் வாங்க. சீனியர் பாய்ஸ் இருக்காங்களா? எல்டன் சரி, அமைதியா இருங்க. 11வது பாடல். சைஸு இரும்பு சின்சியரா தனது வேலையை தானே செய்து பாரு அழியலியாக ஊந்து போகும்
தேவையில்லாம செல்போன் நோண்டி காலத்தை வீணடிக்காதே. சுறுசுறுப்பாய் செயல்பட்டால் சிகரம் கூட தொடலாம். சோம்பல்தனத்தை சுறுசுறுப்பாய் இன்றே நீ வெல்லை. சுறுசுறுப்பாய் செயல்பட்டால் சிகரம் கூட தொடலாம். சோம்பல்தனத்தை சுறுசுறுப்பாய் இன்றே நீ வெல்லை. இரும்பினிடம் இருந்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆண்டவரின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. புது பாட்டு 13வது பாடல் ஜெய் 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 இயேசுவுக்கு. ஒரு தடவை படிக்கும், நீங்கள் கவனிங்க. சரி, இன்னொரு தடவை படிக்கும், கவனிங்க. பாட்டு நல்லா இருக்கா? படிச்சிடலாமா இன்னொரு தடவை? நாங்கள் படிக்கோம், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து படிங்க, சரியா? ஃபஸ்ட்டுலாம் டான்ஸ்லாம் ஆட மாட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாட்டு படிக்கணும். சரி, எல்லாரும் சேர்ந்து படிக்கணும், சரியா?
ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு ஆன்மாவை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயந்திடு மாம்ச மரணத்தை கண்டு ஒருபோதும் நீ பயந்திடாதே நித்தியம் சேர்க்கும் ரட்சகர் நித்தியம் சேர்க்கும் ரட்சகர் உன்னோடு என்றும் இருக்கிறார் என்னோடு என்றும் இருக்கிறார் ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய். ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? நீங்க ஆக்ஷன் பண்ணிடலாமா? இப்போ ஆக்ஷன் பண்ணிடலாமா? என்னாச்சு? ஆக்ஷன் பண்ணணுமா இன்னொரு தடவை பார்க்கணுமா? சரி ரைட். ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு ஆன்மாவை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயந்திடு மாம்ச மரணத்தை கண்டு ஒருபோதும் நீ பயந்திடாதே நித்தியம் சேர்க்கும் ரட்சகர் நித்தியம் சேர்க்கும் ரட்சகர் உன்னோடு என்றும் இருக்கிறார் என்னோடு என்றும் இருக்கிறார் ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய். எந்திரிங்க, வேகமா எந்திரிங்க. வல்லவருக்கே பயந்திடு மாம்ச மரணத்தை கண்டு
ஒருபோதும் நீ பயந்திடாதே. நித்தியம் சேர்க்கும் ரட்சகர், நித்தியம் சேர்க்கும் ரட்சகர் உன்னோடு என்றும் இருக்கிறார், என்னோடு என்றும் இருக்கிறார். ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய், ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய். ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு. ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் நமக்கு. ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய், ஜெய் 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 இயேசுவுக்கு ஜெய். சரி உட்காருங்க. இன்னைக்கு எத்தனாவது நாள்? 10வது நாள். 10வது நாள் வசனம் ஸ்வீட்டி அக்கா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? அமைதியாக இருக்கலாமா? நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அவங்க வசனம் சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக கேட்கும். வசனம் படிக்கலாமா? மரணத்தை வென்றிடு, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இன்னொரு வாட்டி நான் சொல்ல சொல்ல சவுண்டா சொல்லுங்க. மரணத்தை வென்றிடு, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாராட்டு சொல்றீங்களா? வாரீங்களா யாராட்டு? ஜூனியர் பாய்ஸ் வாரீங்களா யாராட்டு? கோபால் இன்னொரு வாட்டி சொல்லி தரட்டா? மரணத்தை வென்றிடு, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வாரீங்களா ஜூனியர் கேர்ள்ஸ்? மரணத்தை வென்றிடு, சரீரத்தை மாத்திரம் கொல்கிறவனுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். மத்தேயு 10:28. வேற யாராவது வரலாமா? ஜூனியர் கேர்ள்ஸ். மரணத்தை வென்றிடு, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். மத்தேயு 10:28. இன்டர் பாய்ஸ். மரணத்தை வென்றிடு, சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10:28.
நாங்கள் ஜூனியர் பாய்ஸ். மரணத்தை வென்றிடு, சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10:28. ஜெய 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 இயேசுவுக்கு ஜெய 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 ஜெய. இப்பதானே பாடுனீங்க, மறந்துட்டீங்களா? ஜெய கிறிஸ்து நம்மோடு என்றும் ஜெயம் எனக்கு. நீங்க சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து என்னோடுன்னு சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து என்னோடு என்றும் ஜெயம். ஜெய 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 இயேசுவுக்கு ஜெயம் ஜெய ஜெய ஜெய. சூப்பர். ஏசப்பாவுக்கு எப்போவுமே மகிமை தான். ஏசப்பாவை துதிக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் வருது. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? பைபிள் ட்ரூத் பார்க்க போகிறோம். ஏசப்பா பைபிள் எழுதி வச்சிருக்கிற உண்மையான கதைன்னு நான் சொல்ல மாட்டேன், ட்ரூத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? என்ன பார்க்க போகிறோம்? பைபிள் ட்ரூத் பார்க்க போகிறோம். மகதலேனா மரியாள் யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமா? சூப்பர். உங்களுக்கு பைபிள் காலேஜே தேவையில்லை, உங்களுக்கு 5 இயர்ஸ் பட்டம் கொடுத்துடலாம் போல். ஓகே, மகதலேனா மரியாள் வந்துட்டு அவங்க எப்படி ஏசப்பா மேலே அன்பாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஏசப்பா என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அடுத்த ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு குகைக்குள்ளே கொண்டு போய், ஒரு கல்லறைன்னு சொல்லி ஒரு குகைக்குள்ளே கொண்டு போய் ஏசப்பாவை வச்சுட்டாங்க. வச்சு என்ன பண்ணாங்க? அந்த குகையில் என்ன போட்டு மூடிட்டாங்க? ஒரு பெரிய கல் எடுத்து அந்த குகைக்குள்ளே போட்டு மூடிட்டாங்க. இப்போது ஏசப்பா உயிர் தெழுகிற அந்த நாள் வந்துருச்சு. 3ஆவது நாள் ஏசப்பா உயிர் தெழுந்திருப்பாங்க அப்படின்னு அந்த நாள் வந்துருச்சு. சீஷர்கள் கூட ஏசப்பாவை தேடி போவே இல்லை. அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது ஏசப்பா 3ஆவது நாளில் உயிரோடு வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது. இந்த மகதலேனா மரியாள்னு ஒரு அக்கா இருந்தாங்களாம். இந்த அக்கா பாருங்களேன், ஏசப்பா இவங்க கிட்ட இருந்து நிறைய பிசாசை துரத்தி இருந்தாங்களாம். 7 வகையான பிசாசை ஏசப்பா இந்த மகதலேனா மரியாள் கிட்ட இருந்து துரத்தி இருந்தாங்களாம். நிறைய பிசாசெல்லாம் துரத்தி மகதலேனா மரியாளை ஏசப்பா பிள்ளையா மாற்றி வச்சுருந்தாங்களாம் இந்த பூமியில் இருக்கும்போது. அப்போ இந்த மகதலேனா மரியாள் ஏசப்பா மேலே ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏசப்பானா மகதலேனா மரியாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கே இப்போ யாராவது ஒருத்தங்க நம்ம மேலே நம்மக்கிட்ட ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு செஞ்சுட்டே இருந்தால் நம்ம அவங்க மேலே அன்பாக இருப்போம்ல. அதே போல் மகதலேனா மரியாளுக்கு ஏசப்பா இவ்வளோ பிசாசை துரத்தி இருக்கிறதுனால அவங்க மேலே இவங்க ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம். அவங்களுடைய அன்பை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு இப்போ நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓடியே போகிறாங்க, கல்லறைக்கிட்ட போய் பார்க்குறாங்க. சண்டே ஆயிடுச்சு, வாரத்தின் முதல் நாள் ஆயிட்டு, ஏசப்பா உயிர் தெழுந்திருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வருவோம். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டு போனாரே, நம்ம போய் பார்த்துட்டு வருவோன்னு ஓடியே போகிறாங்க. பார்த்தா அந்த கல்லறையில் அந்த கல் அப்படியே புரட்டி போடப்பட்டு கிடக்கு. கல்லை வந்து புரட்டி வச்சிருக்கிறாங்க. குகைக்குள்ளே யாருமே இல்லை. மகதலேனா மரியாளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா, ஏசப்பாவை இங்கே தானே வச்சுருந்தாங்க, ஏசப்பாவுடைய சரீரம் இங்கே தானே இருந்தது, காணாமல் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஓடியே போய் சீஷர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. யார்கிட்டலாம் போய் சொன்னாங்க தெரியுமா? சீமோன் பேதுரு அப்படின்ற ஒரு அண்ணன்கிட்டையும் ஏசப்பாவுக்கு ரொம்ப அன்பாக இருந்தாங்கல்ல ஒரு சீஷன், அவங்க பேர் என்ன? யோவான். வெரி குட். அவங்கக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஓடியே வந்து கல்லறைக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, இவங்க சொல்கிறது உண்மைதானா? ஏசப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே வந்து பார்க்குறாங்க. அங்கேயும் ஏசப்பா இல்லை. ஃபஸ்ட்டு யோவான் போய் பார்க்குறாரு, ஏசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். பின்னாடியே வந்து பேதுரு வந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. அந்த சீலைகள் மட்டும், சுருட்டப்பட்ட சீலைகள், ஏசப்பா மேலே விரிக்கப்பட்ட சீலைகள் மட்டும் அப்படியே இருக்குது. அப்போ இவங்க எல்லாருமே எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம அப்படியே திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாள்னு சொன்னால இந்த அக்கா ஏசப்பா மேலே ரொம்ப அன்பாக இருந்ததுனால கல்லறை பக்கத்தில் நின்று அழுதுகிட்டே இருந்தாங்களாம். ஏசப்பாவை நான் பார்க்கணும்,
ஏசப்பாவை யாராவது தொலைச்சிட்டிங்கன்னா எனக்கு கொடுத்துருங்க, ஏசப்பாவை நான் பார்க்கணும், ஏசப்பாவுடைய சரீரத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லறை பக்கத்தில் நின்று அழுதுகிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ஏசப்பா மேலே ரொம்ப ரொம்ப அன்பு. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? கல்லறைக்குள்ளே குனிஞ்சு பார்க்குறாங்க. அப்போ 2 ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க. ஒரு பிரகாசமாக பிரைட்டாக ஒரு ஒயிட் அங்கி போட்டு 2 ஏஞ்சல்ஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோன்னு அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க. பின்னாடி ஏசப்பா வந்து நிற்கிறாங்க. ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாங்க, அப்படி தானே? ஏசப்பா உயிர் தெழுந்து உயிரோடு வந்து இந்த மகதலேனா மரியாள் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்று நீ யாரை தேடிட்டு இருக்கிற அப்படின்னு ஏசப்பா கேட்குறாங்க. அப்போ இந்த மகதலேனா மரியாள் அது ஏசுனே தெரியாமல் அது ஒரு தோட்டக்காரர்னு நினச்சிட்டாங்க. ஏதோ தோட்டத்தில் வேலை பார்க்குற வாட்ச்மேனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்டேயும் அதை தான் கேட்குறாங்க. நீங்கள் ஏசுவை எங்கேயாவது பார்த்தீங்களா? ஏசப்பா வச்ச இடத்த எனக்கு சொல்லுங்கள், நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏக்கமாக கேட்குறாங்க. அப்போ அது ஏசு தானே மகதலேனா மரியாள் கிட்ட பேசினது. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க மரியாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ திரும்பி பார்த்து ரபுனி அப்படின்னு சொல்கிறா. ரபுனின்னா என்னென்னா போதகரே, ஏசு ஐயரே, அந்த மாதிரி அர்த்தம். சரியா? அப்போ இவங்க திரும்பி பார்த்து சொன்னோடனே மரியாள் ஓடியே போய் தொட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏசப்பா சொல்கிறாங்க என்ன தொடாத, நான் இன்னும் என் பிதா கிட்ட போவே இல்லை, நீ போய் என்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்லு, நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லு, நான் என் பிதா கிட்டையும் உங்கள் பிதா கிட்டையும் போக போகிறேன், என்னுடைய தேவன்கிட்டையும் உங்கள் தேவன்கிட்டையும் நான் போக போகிறேன் அப்படின்னு நீ போய் என்னுடைய சகோதரர்னா ஏசப்பா யாரை சொன்னாங்க? சீஷர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் நீ சொல்லு, நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மகதலேனா மரியாள் கிட்ட போய் சொல்கிறாங்க ஏசப்பா. ஏசுவை ஃபஸ்ட்டு உயிர் தெழுந்ததை பார்த்தது யாரு? மகதலேனா மரியாள். அவங்க தான் ஏசப்பா உயிர் தெழுந்ததை ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. பிதா பார்த்துருப்பாங்க, 2வது மகதலேனா மரியாள் அவருடைய ஏஞ்சல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பூமியில் மனுஷங்களில் மகதலேனா மரியாள் தான் ஏசப்பாவை ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. ஓகே, அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? இவங்க ஓடியே போய் சீஷர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க ஏசப்பா இப்படி வந்தாங்க, இப்படி உயிர் தெழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீஷர்கள் பயந்து இருந்தாங்க, யூதர்களுக்கெல்லாம் பயந்து இருந்தாங்க, இவங்க நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு பயந்து இருந்ததுனால ஒரு பூட்டப்பட்ட கதவை பூட்டி உள்ளே பயந்து போய் உட்காந்துருக்காங்க 12 சீஷர்கள். அதில் 11 பேர் உள்ளே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போ ஈவினிங் டைம் ஆகுது. ஈவினிங் டைம் வந்தோடனே ஏசப்பா பூட்டி இருக்கிற கதவுக்குள்ளே நம்ம போக முடியுமா? போக முடியாதுல்ல. ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க? கதவு பூட்டி இருந்தது, ஆனால் ஏசப்பா உள்ளே உள்ளே போயிட்டாங்க. எப்படி போனாங்க ஏசப்பா பூட்டப்பட்டிருக்கிற கதவுக்குள்ளே? எப்படி போனாங்க? அவர் ஏசு, அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்ல. அதனால ஏசப்பா அவருடைய வல்லமையினால் நிரம்பி இருந்ததுனால அவருக்கு கதவை திறக்கணும்லாம் அவசியம் இல்லை. பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் இருதய கதவெல்லாம் ஏசப்பாவுக்கு எப்படி வச்சுருக்கீங்க? திறந்து வச்சுருக்கீங்களா, பூட்டி வச்சுருக்கீங்களா? திறந்து வச்சுருக்கீங்களா? நீங்கள் திறந்து வச்சுருந்தீங்கன்னா ஏசப்பா உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஆமாம், உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏசப்பா உட்காந்துப்பாங்க. சரியா? நீங்கள் உங்கள் இருதய கதவெல்லாம் என்ன பண்ணி வைக்கணும்? ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஏசப்பாவை வெல்கம் பண்ணி வைக்கணும். ஏசப்பா வாங்க, இருதயத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த சீஷர்கள் பயந்து போயிருந்ததுனால அந்த வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்களா. ஈவினிங் டைமில் ஏசப்பா உள்ளே போய் எல்லாருக்கும் சமாதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சமாதானம். நம்ம யாரையாவது பார்த்தா பிரைஸ் தி லார்ட் அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? இனிமேல் சொல்லணும். சரியா? நம்ம அப்படி சொல்லுவோம்ல, அதே போல் ஏசப்பா போய் சொல்கிறாங்க. போய் சொன்னோன்னே என் கையை தொட்டு பாருங்க, என் காயத்தெல்லாம் தொட்டு பாருங்க, நான் உயிரோடு வந்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை பிளஸ் பண்ணுறாங்க. சீஷர்களுக்கு தன்னை ஏசப்பா காட்டுறாங்க, வெளிப்படுத்தி காட்டுறாங்க, என்னை பாருங்க நான் எப்படி உயிரோடு வந்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரே ஒரு சீஷர் மட்டும் இல்லை. யார் இல்லை? தோமா. வெரி குட், தோமா மட்டும் இல்லை. சீஷர்கள் ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஏசப்பா பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம கூட ஏசப்பா இருக்கவே மாட்டாங்களா? ஏசப்பா பரலோகத்தில் தான் இருப்பாங்களா? அப்படி இல்லை, நம்ம கூடவே இருக்கிறதுக்கு ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஹோலி ஸ்பிரிட். சரியா? அவங்கள ஏசப்பா சீஷர்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் பரலோகத்துக்கு போனாலும்
இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்கள் கூடவே இருந்து நீங்கள் என்கிட்ட என்னெல்லாம் படிச்சிங்க, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன், அதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி ஏசப்பா அன்னைக்கு தான் ரிவீல் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை ஹோலி ஸ்பிரிட்டை போல் ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு விலை மதிக்க முடியாத கிஃப்ட் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம மணி கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டு ஏசப்பா கிட்ட இருந்து வரும். பரத்திலிருந்து வர்ற ஒரே ஒரு பிக் கிஃப்ட் என்னன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவியானவர். ஃபஸ்ட்டு ஏசப்பா தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பா கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் கூட ஏசப்பா கிட்ட எனக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டை தாங்க, எனக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் தாகத்தோடு கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்கள் மேலே வருவாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருப்பாங்க. சரி, இப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் தோமா உள்ளே வராரு. ஏசப்பா எல்லா இன்ட்ரவும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் தோமா உள்ளே வந்து என்ன நடந்தது, நடந்த எல்லாத்தையும் சீஷர்கள் சொல்கிறாங்க தோமா கிட்ட. நம்மளே யாராவது ஒருத்தர் தெரியாதவங்க வந்தால் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவோம்ல, அதே போல் இந்த தோமா கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ தோமா சொல்கிறாரு, நான் இயேசுவை பார்த்தா தான் நம்புவேன், அவருடைய கையில் இருக்கிற அந்த ஆணி பாய்ந்த கரத்தை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், அந்த விழாவில் என்னுடைய கையை போட்டால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தோமா. அப்புறம் தோமாவுக்காக ஏசப்பா விடவே இல்லை. நான் தோமாவுக்கு என்னை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 நாள் கழித்து ஏசப்பா மறுபடியும் அதே மாதிரி சீஷர்கள் எல்லாரும் ரூமெல்லாம் லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா 2வது தடவை 8 நாள் கழித்து மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் வந்தோடனே யாரை ஏசப்பா பார்க்க வந்திருக்காங்க? தோமாவை. வெரி குட். தோமாவை பார்க்க வர்றாங்க. தோமாவை கூப்பிட்டு, தோமா இங்கே வா, நீ ஏன் அவிசுவாசமாக இருக்கிற, உனக்குள்ளே ஏன் ஃபெய்த் இல்லை, உனக்குள்ளே ஏன் விசுவாசம் இல்லை அப்படின்னு தோமா கிட்ட ஏசப்பா பேசுகிறாங்க. பேசிட்டு, இங்கே பாரு என் கையில் காயம் இருக்குது, தொட்டு பாரு, உன் கை எடுத்து என் விழா மேலே போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னே தோமா சொல்கிறாரு, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு தோமா ஷாக்கில் அப்படியே பார்க்குறாரு. இவரை நம்ம சிலுவையில் அடித்து நம்ம கல்லறைக்குள்ளே வச்சுருந்தோம், இவர் எப்படி உயிரோடு வந்துட்டாரு? அப்போ இவர் தான் காட், இவர் தான் காட் ஆஃப் எல்லாத்துக்கும் இவர் தான் காட் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தேவன் இவர் தான், என்னுடைய காட் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோமா கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறாரு. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, தோமா நீ என்னைய பார்த்து தானே விசுவாசிச்ச, நீ என்னைய பார்த்ததுனால தானே என்னைய புகழ்கிற, ஆனால் என்னைய பார்க்காம நிறைய பேர் என்னை புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் ஏசப்பாவை பார்த்துட்டிங்களா? நம்ம இன்னும் ஏசப்பாவை நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், அப்படி தானே? ஆனால் குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஏசப்பா தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட நான் உங்களை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவாங்க. அவருடைய சாயலை நீங்கள் பார்க்கலாம், அவருடைய நிழலாட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக ஏசப்பா தன்னை வெளிப்படுத்துவாங்க. அவர் வந்துட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்லேயே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துடும், ஏசப்பாவுடைய க்ளோரி அந்த ரூமில் இறங்கி வந்துடும். கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவன், அவரை பார்க்கணும்னு நீங்கள் விரும்புங்க. அப்பாவை பார்க்காத எந்த பிள்ளையாவது இந்த பூமியில் உண்டா? கிடையாது இல்லை? அதே போல் நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க, நீங்கள் என்னுடைய அப்பா தானே, எனக்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. சரியா? இப்படி தான் தோமாவுக்கு ஏசப்பா தன்னை வெளிப்படுத்திட்டு போனாங்க. போயிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை சீஷர்களுக்கு நிரூபித்து காட்டிட்டு போனாங்க. இன்றைக்கி நம்மளும் ஏசப்பா உயிரோடு இருக்கிறாங்கன்றதை நம்ம விசுவாசிக்கிறோம், அப்படி தானே? நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஏசப்பா உயிரோடு இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஏசப்பாவை நீங்கள் உண்மையாக விசுவாசிச்சிங்கன்னா யாருமே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. ஏசப்பாவுக்காக அவ்வளவா நீங்கள் எழும்பி வருவீங்க, அவ்வளவா நீங்கள் எழும்பி பிரயாசப்படுவீங்க. ஏசப்பாவை நம்ம உண்மையிலே ஏசப்பா மேலே நம்ம அன்பாக இருந்தோன்னா, மகதல்னா மரியாள் பாருங்கள், சீஷர்கள் கூட ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த மகதல்னா மரியாளுக்கு ஓடி போகணும்னு ஓடியே போகலை பாருங்களேன். உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா கல்லறை பக்கத்தில், யாருமே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அழுதுகிட்டே இருப்பேன், எனக்கு ஏசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரை தேடுறீங்களோ தேடலையோ, உங்கள் லைஃப்பில் ஏசப்பாவை அதிகமாக தேடுங்க. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டைமில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கோ அந்த டைம்லலாம் ஏசப்பாவுக்கு அதிகமாக கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம், நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது, நான் நிறைய கிளாஸ் போகும்போது நான் சொன்னேன், ஸ்கூல் போயிட்டு வரும்போது பேக்கெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் ஏசப்பாவை துதிச்சு பாடுங்க. நீங்கள் துதிச்சிங்கன்னா ஏசப்பா உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உட்காருவாங்க. ஆமாம், நீங்கள் துதிக்க துதிக்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. சரியா? நம்ம இப்போது யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும்? உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறேன். யாருக்கெல்லாம் தெரியும்?
ஓகே, நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே நீல் டவுன் போடுவோமா? இந்த உயிர் தெழுந்த ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்தி இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். எல்லாரும் சைலண்ட்டாக அப்படியே நீல் டவுன் போடுங்க பார்ப்போம். ஏசப்பாவுக்கு நேராக முழங்கால் போடுங்க. ஏசப்பா அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. ஆமாம், குட்டி பாப்பாவெல்லாம் ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறா, என்ன துதிக்கிறாளா அப்படின்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. இப்போ உங்க முன்னாடி ஏசப்பா நிற்கிறாங்க. ஆமாம், கண்ணை முடிக்கோங்க. நம்ம பாட்டு பாடி ஏசப்பாவை உயர்த்த போகிறோம். கண்ணை மூடிட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? ஏசப்பா உங்க முன்னாடி நிறுத்தியாச்சா? உங்கள் ஃப்ரெண்டில் ஏசப்பாவை கொண்டு வந்துட்டீங்களா? ஜீசஸ் 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 பாடுவோமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை, க்ளோரி. பாதாளம் வென்றவரே ஜீசஸ், மரணத்தை வென்றவரே உம்மை. உண்மையா ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. பாதாளம் வென்றவரே சுவே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோஸ். Raise your hands. Alleluia, Hosanna, Amen. Alleluia, Hosanna, Jesus. Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. உயிரோடு எழுந்தவர் ஆமென். அதிபதியே உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழும் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா ஜீசஸ், அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நன்றி அப்பா. எல்லாரும் ஏசப்பா ரொம்ப அளவில்லாமல் நேசிக்கிறாங்க, உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க ஏசப்பா. இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். கர்த்தருடைய வார்த்தை இப்போ உங்களுக்கு நேராக கடந்து வருது. இந்த வேளையில் நான் மிகுந்த மனத்தாழ்மையாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏசப்பா உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கோங்க. ஏசப்பாவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கோங்க. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்குது. கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. ஏசப்பாவுடைய அன்பு உங்கள் மேலே ரொம்ப அளவில்லாமல் இருக்குது. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஏசப்பா உங்கள் மேலே உண்மையாகவே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. இருதயத்தில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பெருமை, உங்களுடைய அகந்தை, உங்களுடைய மனமேட்டின்மைக்காக இயேசு சிலுவையில் மறிச்சிட்டாங்களே, அதை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா நீங்கள் எனக்காக சிலுவையில் மறிச்சிட்டீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம மண்ணையும் கல்லையும் ஆராதிக்கல, உயிரோடு எழுந்த ஜீசஸ் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அவருடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் விளங்கணும். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் சாட்சியாக மாறணும். அவர் உயிர்த்தெழுந்தார், அதற்கு நான் சாட்சின்னு நீங்கள் சொல்லணும். நம்ம செத்த கடவுளை ஆராதிக்கிறது போல நம்ம இருக்கக்கூடாது. இவர் உயிரோடு எழுந்த தேவன், இவர் உயிர்த்தெழுந்த தேவன். இவருக்காக நீங்கள் இயேசுன்னு சொல்கிறீங்கன்னா அதை நம்ம உண்மையாக அவரை விசுவாசித்து சொல்லணும். உங்கள் இருதயத்தில் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா நான் உங்களை இருதயத்தில் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் எனக்கு வேணும் ஏசப்பான்னு சொல்லுங்கள். உங்களுடைய அன்பு எனக்கு போதும். மகதல்னா மரியாள் கிட்ட இருந்து கர்த்தர் 7 பிசாசு துரத்தி இருந்தாங்க. எவ்வளோ அன்பு பாருங்கள் மகதல்னா மரியாளுக்கு. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்குறாங்க. ஏசப்பா மேலே நீங்கள் ஏன் அன்பு கூற மாட்டீங்க? ஏசப்பாவை ஏன் நேசிக்க மாட்டீங்க? அவர் ரொம்ப அன்பான தேவன். அவர் காணாத கடவுள் இல்லை. அவரை கண்டு நம்ம ஆராதிக்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுவாங்க. ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்கள் தான் என்னுடைய தேவனப்பா, நீங்கள் தான் என்னுடைய காட். நான் இனிமே உங்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிமே நான் வாழுவேன். ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்களேன். அவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். அந்த வல்லமையை உங்களுக்கு தரும் பொழுது கர்த்தர் பாவத்துலேருந்து ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாங்க. இதை ஜெயிக்க முடியலன்னு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. வெற்றி பெறுன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம், நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வி தேங்க் யுவர் பிரசன்ஸ் ஓ லார்ட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்க. டீச்சர்ஸ் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. அவங்க எல்லா பிள்ளைங்களோட இருதயத்துக்குள்ளே இயேசு கடத்தப்படணும்னு ஜெபிங்க. இயேசு எங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே இயேசுவை நாங்கள் பார்க்கணும்னு ஜெபிங்க. எங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே நாங்கள் இயேசுவை பார்க்கணும்ப்பா. இயேசுவை எங்கள் பிள்ளைங்களுக்குள்ள பார்க்கணும். பிசாசையும் அவனுடைய குணங்களையும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏசப்பா உங்களை நான் பார்க்கணும்ப்பா. இந்த பிள்ளைக்குள்ள உங்களை நான் இந்த பிள்ளைங்களுக்குள்ள பார்க்கணும்னு ஜெபிங்க. அப்பா உங்களை நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமெரிக்கா தேசத்தில் இதே போல் அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தவர் தான் நம்முடைய சுவிசேஷகரான பில்லி கிரஹாம். இன்றைக்கி அவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதே போல் அமெரிக்க தேசம் அல்ல, உலகமெங்கிலும் அநேக நாடுகளுக்கென்று தேவனுடைய ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் நம்முடைய பில்லி கிரஹாம். அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷக பண்டிதர். அவர் எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு சுவிசேஷ பண்டிதர். அவர் தான் யார் அப்படின்னா பில்லி கிரஹாம். சரியா? இந்த பில்லி கிரஹாம் என்ன பண்ணார் அப்படின்னா மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சுமந்து செல்கிற ஒரு நல்ல ஒரு பண்டிதராக என்ன பண்ணார் அப்படின்னா இருந்தார். இவர் 1918 நவம்பர் 7ஆம் தேதி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா தேசத்தில் உள்ள
வடக்கு கரோலினா அந்த மாகாணத்தில் வில்லியம் மற்றும் திருமதி மோரோ கிரஹாம் அவங்களுக்கு மகனாக பிறந்தாங்க. இவங்க 1918ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள வடக்கு கரோலினா மாகாணத்தில் திரு வில்லியம் திருமதி மோரோ கிரஹாம் என்பவருக்கு மகனாக பிறந்தாங்க. இவர் பிறந்ததிலிருந்தே தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தார். அது மாத்திரமல்ல, 1934ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக என்ன பண்ணார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார். அதற்கு மிகவும் முக்கிய காரணம் யார் அப்படின்னா கிரம்பர்ட் மொர்தெக்காய் ஹாம் அப்படிங்கிறவர் அதுக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தார். இவர் மூலமாக தான் அவர் ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக என்ன பண்ணார் ஏற்றுக்கொண்டார். இவங்க வீட்டில் என்ன தொழில் செய்து வந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய பால் பண்ணை வச்சுருந்தாங்க. நம்மளுடைய பில்லி கிரஹாம் வீட்டில் என்ன தொழில் செய்து வந்தாங்கன்னா பால் பண்ணை வச்சுருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம இந்த பில்லி கிரஹாமோட மனைவி பெயர் ரூத். பில்லி கிரஹாமோடைய மனைவி பெயர் ரூத். அவங்களுக்கு 5 பிள்ளைகளும் 19 பேர குழந்தைகளையும் இருந்தாங்க. நம்ம பில்லி கிரஹாமுக்கு 5 பிள்ளைங்களும் 19 பேர குழந்தைகளும் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, சுமார் 185 நாடுகளுக்கு சுவிசேஷ பணியை எடுத்து சென்ற ஒரு நல்ல சுவிசேஷகர். இந்த சுவிசேஷகர் இந்த பில்லி கிரஹாம் அமெரிக்கா மாகாணத்தில் இருக்கிற ஜனாதிபதிக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருந்தாங்க. இவர் அது மாத்திரமல்ல, அமெரிக்கா தேசத்தில் அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் இப்படி தான் ஆவிக்குரிய கூட்டம் நடத்தி பகல் கூட்டம் முடிஞ்சு வரும்போது வந்தாங்க. வந்து போய் என்ன கேட்டாங்க தெரியுமா? தம்பி தம்பி இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்படிப்பா போகணும்? போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்படி போகணும்? இந்த ஊரில் எங்கே போகணும்? நேராக போகணுமா? ஆமாம். இப்படி ஒரு தம்பிகிட்ட போய் கேட்டாங்க. அந்த தம்பி என்ன சொன்னாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை போல் அழகாக என்ன பண்ணாங்க வழி சொன்னாங்க. அந்த தம்பிக்கிட்ட இந்த நம்ம பில்லி கிரஹாம் சொன்னாங்க, இன்றைக்கி சாயங்காலம் என்னுடைய ஒரு கூட்டம் என்ன பண்ணுது பக்கத்து மைதானத்தில் நடக்குப்பா, நீ என்ன பண்ணு அங்கே வா, பரலோகத்துக்கு எப்படி போகிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பி பார்த்தீங்களா அவங்கள மாரி ரொம்ப சுட்டி. அவன் என்ன சொன்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போகிறதுக்கு வழி தரல, பரலோகத்துக்கு வழி எனக்கு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு. நீங்களும் அப்படி தானே கேள்வி கேட்பீங்க? ஆமாம் தானே? நான் கேட்டதில் எல்லோரும் நீங்கள் அப்படி தானே பயந்தீங்க. இந்த அக்கா டெய்லி இந்த வழியாக தான் வராங்க, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வழி தரலங்க. ஆமாம் தானே? அதே போல் அந்த சிறுவன் என்ன பண்ணா அப்படின்னா நம்மளுடைய பில்லி கிரஹாம் கிட்ட என்ன சொன்னால், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்க்கே உங்களுக்கு வழி தெரியல, பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகிறதுன்னு நீங்கள் சொல்லி தருவீங்களா, போங்க ஐயா அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம பில்லி கிரஹாம் இல்லை, நாம் என்ன பண்ணணும், ஒரு இறுக்கமான வாசல் வழியாக போனால் அந்த பரலோக ராஜ்யத்தை அடையலாம். நம்முடைய இருதயத்தில் பாவம், பயம், பலவீனம், கவலை, சோதனை, தீமை இப்படிப்பட்ட முதலான எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்தால் நாம் எங்கே போவோம் அப்படின்னா அழிகிற அக்கினி கந்த கடலுக்கு தான் நம்ம போவோம். தம்பி நீ இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு எடுத்து கூறி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான ரகசியத்தை சொல்லி கொடுத்தாங்க நம்ம பில்லி கிரஹாம். அதன் மூலம் அந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணா ஏற்றுக்கொண்டான். நம்மளுடைய பில்லி கிரஹாம் எப்படிப்பட்டவர்னா அநேக ஆவிக்குரிய கூட்டத்தை நடத்துறதுனால உங்களை போல அநேகர் என்ன பண்ணாங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நீங்கள் இப்படி தானே? அப்படி தானே மணிக்கா சொல்லுவாங்க, கேள்வி கேட்கலாம் அப்படின்னா பேர் எழுதாமல் அநேக கேள்விகளை கேட்கும் திறமைவான்கள் இங்கே அநேகர் இருக்காங்க. அதே போல் ஒரு நிருபர் என்ன பண்ணார் அப்படின்னா பேட்டி எடுக்க போனார். யாரை? நம்ம பில்லி கிரஹாம் ஐயாவை பேட்டி எடுக்க போனார் ஒரு நிருபர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நானே இப்போ அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். யோனா வயிற்றில், மீன் வயிற்றில் யோனா 3 நாள் இருந்தார். ஆமாம் தானே? சின்ன பிள்ளைங்கள அந்த கருத்தை படித்தோம்ல, ப்ரீ பிகினரில் படித்தோம்ல, படித்தோமா? யோனா வயிற்றில், யோனா மீன் வயிற்றில் எத்தனை நாள் இருந்தார்? 3 நாள் இருந்தார். அதை நீங்கள் நம்புறீங்களா? ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே யோனா இருந்தார், அதை நீங்கள் நம்புறீங்களா? அதே போல் இந்த பில்லி கிரஹாம் அழகா பதில் சொன்னார். அந்த மீன் யோனா வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக நம்புவேன்.
ஏன் தெரியுமா? அது கூறுறது இந்த பரிசுத்த வேதாகமம். அதனால் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்? நம்புவேன். நம் மனிதனுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய மீன் இருந்துச்சுன்னா அப்படி இந்த பைபிள் சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன்னு சொல்லி ஆண்டவர் மேலே ஆணித்தரமான ஒரு நல்ல என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு விசுவாசம் வைத்திருந்தார். அந்த நிருபருக்கு இப்படி சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு? ஓடிட்டார். கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? ஓடிட்டார். ஆமாம், அக்கா சொன்னாங்க, நம்மளுடைய தோமா என்ன பண்ணார்? நான் பார்க்கல, விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனாலும் தேவன் அவருக்கு மறுபடியுமாக காட்சி தந்து, நீ என்னை கண்டதுனால விசுவாசித்தால், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்காங்க. நாமெல்லாம் அந்த பாக்கியவான்களுக்கு பாத்திரவான்களாக இருக்கோம். ஏன்னா இயேசுப்பாவை நம்ம எப்படி பார்க்க முடியும்னு சொன்னாங்க? எப்படி பார்க்க முடியும்? அவரை கூப்பிட்டு அவருடைய ப்ரெசன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம உணர முடியும். இப்படியாக இன்னொரு சமயம் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நிருபர் வந்து பில்லி கிரஹாம் கிட்ட போய் கேட்குறாங்க, மரணத்தை குறித்து உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சாங்க? மரணத்தை குறித்து உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நம்ம பில்லி கிரஹாம் ஐயா அந்த நிருபருக்கு பேட்டி கொடுத்தாங்க, நான் வந்து கிறிஸ்துவுக்குள், அதாவது நான் இங்கே வந்து கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனா என்ன பண்ணுறேன்? வாழ்ந்து காட்டுறேன். ஆனால் அங்கே போகும்போது கிறிஸ்துவுடனே என்ன பண்ணுவேன்? வாழ்வேன். அங்கே நான் எங்கள் அப்பா கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னாங்க. ஆமாம், நம்ம வீட்டில் அப்பா அம்மா வெளியூருக்கு போனாங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா திரும்பி எப்போ வருவாங்க? ஆமாம், பெண் பிள்ளைங்களாக இருந்தால் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க 2 நாள் கழித்து காணும்னா சிலர் வீட்டில் காய்ச்சலே வந்துடும். ஆமாம், அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம் தானே? அம்மா இல்லைன்னா தம்பிமாருக்குலாம் என்ன ஆயிரும்? ரொம்ப கஷ்டமாக போயிடும், அப்படி தானே? அதே போல் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் அங்கே போகும்போது நான் பயப்பட மாட்டேன், நான் கிறிஸ்துவுடனே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நிருபருக்கு பேட்டி கொடுத்தாங்க. ஆமாம் தம்பி தங்கச்சி, நீயும் அது போல் இங்கே இருக்கிற நாட்களில் அவரை பற்றி நம்ம தெரிந்து கொண்ட நாம் அவரை போல் வாழ்ந்து என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு சாட்சி உள்ளவர்களாய், அவரை பிரதிபலிக்கிறது பிம்பங்களாய் நாம் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கணும். ஆனால் அங்கே போகும்போது அது நமக்கு எப்படிப்பட்ட வாசல்? ஒரு நல்ல ஒரு வாசல். அப்பா கூடவே நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? இருக்க போகிறோம். அதனால் அதை குறித்து நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி கிரஹாம் என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. சரி, இந்த நிருபர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐயா இப்போ நல்லா ஆவிக்குரிய கூட்டம் நடத்துகிறார், இவருக்கு வயசாகட்டும், கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? பயப்படுவாருன்னு நினச்சி நம்ம ஐயாவுக்கு 90 வயதாக இருக்கும்போது, பில்லி கிரஹாம் ஐயாவுக்கு 90 வயதாக இருக்கும்போது ஒரு நிருபர் அவரை சந்திக்க போகிறார். அங்கே போய் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், ஐயா உங்களுக்கு இந்த மரணத்தை குறித்து பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே நம்ம பில்லி கிரஹாம் ஐயா என்ன சொன்னாங்க? புன்னகை சிரிப்போடு சொன்னாங்க, இல்லை எனக்கு பயமாகவே இல்லை. நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்படி தெரியுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முதியவரை பார்க்க போனேன். அந்த முதியவர்கிட்ட, ஐயா கடைசி நிமிடம் நெருங்கிட்டு உங்களுக்கு மரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த ஐயா என்ன தெரியுமா சொன்னார்? நானும் பயப்படவே இல்லை, நான் இன்னையிலேருந்து என்னுடைய முகவரியை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் அந்த முதியவர்? நான் வந்து என்ன பண்ணலை, இந்த உலகத்தை விட்டு போகிறேன்னு சொல்லி நான் பயப்படலை, நான் அதுக்கு பயப்படவே இல்லை. நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்? நான் சாக போவதை பொறுத்து நான் பயப்படவே இல்லை, என்னுடைய முகவரி என்ன பண்ண போகிறேன்? மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்திலேருந்து போகும்போது என்னுடைய முகவரி மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர நான் அதை குறித்து பயப்படவே இல்லைன்னு அந்த முதியவரே சொல்லியிருக்காரு. அதனால் நல்ல கேட்டுக்கோங்க, நல்ல நிபுணரை நல்ல பேட்டி போடுங்க. என்ன அப்படின்னா, நான் செத்துட்டேன், நான் இறந்துட்டேன்னு செய்தித்தாளில் நியூஸ் வரும். அதை பார்த்து யார் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. பில்லி கிரஹாம் ஐயா சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? மரித்து போயிட்டேன்னு சொல்லி எல்லா ஊடகங்களிலையும் செய்தித்தாள்லையும் ஒரு நியூஸ் வரும். அதை யார் என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு என்னுடைய முகவரி எங்கே இருக்கும்? மாற்றப்பட்டதாக இருக்கும். நான் இங்கேருந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிருப்பேன். ஆமாம் தானே? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு புது வீட்டுக்கு போனோன்னா நம்மளுடைய அட்ரஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் பண்ணுவோம், அப்படி தானே? ஆதார் கார்டில், ஸ்கூலில், எல்லா இடத்துலையும் நம்ம கொடுப்போம், அப்படி தானே? லெட்ரு போடும்போது மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது, நாங்கள் இப்போ இந்த வீட்டில் இல்லை,
வேறு வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நம்மளுடைய பில்லி கிரகம் ஐயா சொன்னாங்க, நான் எதுக்குமே பயப்படலை, நான் இப்படி இறந்துட்டேன்னு சொன்னால் கூட நீங்கள் நம்பாதீங்க, ஏன்னா என்னுடைய முகவரி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், மாற்றப்பட்டிருக்கோம். நீங்கள் அங்கே வரும்போது என்ன பண்ணலாம், என்னைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஐயா பதில் கூறினாங்க. இதை கேட்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாமளும் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினவராக இருந்தோன்னா அந்த மரணத்துக்கு பயப்படாமல் ஆண்டவரோடு நித்தியத்துக்குள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போகலாம். ஏன்னா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைங்கிறது பாடுகள் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் அங்கே போகும்போது நித்தியமாக நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம். எப்போவுமே இங்கே நம்ம இப்படி ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் நம்ம கூடயே இருந்தால் எப்படி இருக்கும், ஏசப்பா நம்ம கூடயே உலாவிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஏசப்பா அவங்க கூடயே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பசி பட்டினி படிக்கணும் அந்த வேலைச்சு நினைச்ச வேலை எதுவுமே இல்லை. நாம் தேவனோடு இருக்கும்போது எப்படி இருப்போம், மிகவும் எப்படி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதனால் எந்த நேரத்தில் எதை குறித்தும் பயப்படாமல், விசேஷமாக இந்த மரணத்தை குறித்து பயப்படாமல் நாம் என்ன இருந்தோம் அப்படின்னா அவரோடு நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் போது நம்ம அப்பா வீட்டுக்கு போகிற சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி தானே? ஏன்னா என்னுடைய தலைப்பு என்னது, மரணத்தை வென்றிடு. உங்களாலேயும் என்னையாலேயும் இந்த பிள்ளை கிரகாமை போல முகவரியை மாற்றுகிறவர்களாய் மாத்திரமே நான் இருக்கணும். அப்படி மாற்றுகிற முகவரியானது பரலோக ராஜ்யத்துக்கு செல்கின்ற முகவரியாக இருக்கணும். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திற்கும் கவலைக்கும் சோர்வுக்கும் தீமைக்கும் இந்த உலக பிரகாரமாக காரியத்துக்கும் நீ இடம் கொடுத்த அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு வீடு இருக்குது, எரிகிற அக்கினி. அந்த எரிகிற அக்கினி எப்படி இருக்கும்னா அங்கே உனக்கு அன்னுதினமும் வேதனை, இதை விட ரொம்ப பெரிய வேதனை. இங்கே கொஞ்ச நேரம் கூட நம்ம கரண்ட் இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் அந்த எரிகிற அக்கினி வாசல் அண்டைக்கு கூட 7 மடங்கு சூடாகும் போது நம்மளுடைய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேதம் சொல்லுது. அதை விட அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை காத்து கொள்றதுக்காக தான் 10 நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் எவைகளை கடைபிடிக்கணுமோ அவைகளை கடைபிடித்தோமானால் இந்த மரணத்தையும் வெற்றி பெற்று வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ உங்கள் அனைவரையும் தேவன் வழிநடத்தி நீங்களும் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து வெற்றி பெறுங்க. ஜெபம் ஜெபம் எல்லாரும் நேர முழங்கால் போட்டுக்கோ, கை கூப்பி கண்ண முடிக்கோ. தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் இருக்கிற மரணம் ஒரு விஷயமே இல்லைம்மா. நமக்காக பல மைல் தூரங்கள் இங்கே வந்து அநேக மிஷினரிகள் தங்களுடைய சரீரத்தை இரத்த சாட்சிகளாக கொடுத்து ஆண்டவர் என்ற வழி நடத்தி நமக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு திருச்சபையை கொடுத்துருக்காங்க, நம்ம நல்ல ஆண்டவரை ஆராதிப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுத்துருக்காங்க, நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்காங்க, வீட்டில் நம்முடன் இருக்க நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் நீ ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி அவரோடு வாழ்ந்து அவரை போல வாழ்ந்து அவர் கற்றுக் கொடுத்தபடி வாழ்ந்தனா அந்த மரணத்தை குறித்து நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா நம்ம அப்பா வீட்டுக்கு போகிற சந்தோஷம் உனக்கும் எனக்கும் இருக்கும். நீ இன்னைக்கு போய் சொல்ல உன்னுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்கன்னா நம்ம எல்லா விதத்திலையும் வாழ்ந்து சாதித்து வெற்றி பெற்று அந்த நித்தியத்துக்குள்ளே போகலாம். ஏசப்பா, இந்த அருமையான நேரத்தில் தகப்பனே ஏசப்பா, இந்த நாளில் மரணத்தை வென்றுடுங்கிற வார்த்தையை குறித்து ஏசப்பா நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஏசப்பா. அதற்கு ஆண்டவரே ஆதாரமாக எங்களுக்கு முன்பதாய் வாழ்ந்து காட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. சிலுவையிலே மரித்து தகப்பனே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தகப்பனே அப்பா தன்னுடைய சீசர்களுக்கும் தகப்பனே அந்த நற்செய்தியை அறிவித்து தகப்பனே அநேகரும் மண்டை வழி நடத்தி சென்று எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தீங்களே அப்பா. அந்த வழியில் நாங்களும் பிள்ளைகளும் நடந்து வந்து ஏசப்பா உங்கள் நாமத்தை அந்த வீட்டில் தகப்பனே எங்களுடைய முகவரியை மாற்றிக்கொள்கிறவர்களாய் ஒரு பிள்ளை கிரகாமை போல அநேக தகப்பனே ஏசப்பா பரிசுத்தவான்கள் தகப்பனே மிஷினரிகள் சுவிசேஷகர்கள் இந்த இடத்திலிருந்து எந்திக்க ஏசப்பா அந்நாளை போல தகப்பனை தங்களை தாழ்த்தி அநேகர் ஒப்பு கொடுத்து ஏசப்பா உம்மண்டை திரும்புகிறவர்களாய் காணப்பட ஏசப்பா. மகதிலே நாம் மரியாதை போல எப்பொழுதும் ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட ஏசப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்களை தகப்பனை நீங்கள் முழுமையாய் மூடிக்கொள்ளுங்க
கொடுங்க இசப்பா. கற்றுக்கொண்டவைகள் இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு தகப்பனே அப்பா ஆண்டவரை 1 30 100 20 பலன் கொடுக்க இசப்பா. அந்த விளைச்சலை எங்களுடைய கண்கள் மாம்ச கண்கள் கண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்த எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கப்பா. அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாரும் தகப்பனே இசப்பா இதன்படி நடக்க தகப்பனே இசப்பா நீங்க உதவி செய்யுங்க. அதற்கு ஆண்டவரை தடையா இருக்கிற சத்துருவானவன் தகப்பனே பிள்ளைகளை எந்த விதத்திலும் தகப்பனே இசப்பா வழி தப்பி விடாதபடிக்கு தகப்பனே உங்களுடைய ரத்தத்தினால் தகப்பனே பிள்ளைகளை வேலியடித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமா இந்த நாளிலும் தகப்பனே மீதியாக நாங்கள் சென்று தகப்பனே எங்களுடைய கிளாஸ்ல நாங்கள் படிக்க போற எல்லா காரியங்களிலும் தேவகரம் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சிவன் நல்ல பிதாவே. என் ஜெபம்